இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஆண்டவர் சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான பரிசை கொடுக்கிறார். அவர்கள் வருவது போல் அல்ல, போகும்போது நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் ஒரு நாளும் வெறுங்கையோடு போவதில்லை. பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். கூனி குனிந்த உன் வாழ்வை, கூனி குனிந்த உன் வாழ்வை தலை நிமிர செய்திடுவார், தலை நிமிர செய்திடுவார். கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார், பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார். உன் எதிரிகளை விரட்டிடுவார், அவனை 7 வழியாய் துரத்திடுவார். உன் எதிரிகளை விரட்டிடுவார், அவனை 7 வழியாய் துரத்திடுவார். கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா.
நம்பிக்கையோடு இயேசு ஆண்டவர்கிட்ட யார் வந்தாலும் நம்பிக்கை வீணாகாதபடி அவர்கள் கேட்ட காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடம் நூற்றுவ தலைவன் வருகிறார். யார் இந்த நூற்றுவ தலைவன் அப்படின்னு சொன்னா, ரோமானிய படை வீரர்களில் 100 பேருக்கு பொறுப்பான ஒரு தலைவன். அவன் யூதன் கிடையாது. இயேசு இந்த பூமிக்குள் வந்தது யூதர்களை தேடி. ஏன்னா யூதர்கள் தான் இஸ்ராயல் ஜனங்களில் இருந்து வந்தவர்கள். இந்த இஸ்ராயல் ஜனங்கள் யார் அப்படின்னா, யாக்கோபு மூலமாக, யாக்கோபுக்கு ஆண்டவராகிய கடவுள் பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய பெயரை கொடுத்து, இனிமேல் நீ யாக்கோபு கிடையாது, நீ இஸ்ரவேல் அப்படின்னு அவனை மாற்றி அவன் மூலமாக பலதரப்பட்ட ஜனங்களை உருவாக்கி அவர்களை தனக்கு சொந்தமான ஜனங்கள் அப்படின்னு கடவுள் வைராக்கியத்தோடு இருந்தார். இப்போ இந்த ஜனங்கள் பாவத்தில் தொடர்ந்து வீழ்ந்தபடியினால் அவர்களை மீண்டும் தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக தெய்வம் தன்னுடைய குமாரனையே இந்த பூமிக்குள் அனுப்பினார். அந்த குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. ஆக மொத்தத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள் வந்தது தொலைந்து போன இஸ்ரவேல் ஜனங்களை, யூத மக்களை மீட்டெடுப்பதற்காக. இப்படி இயேசு ஆண்டவர் யூத மக்களை மீட்டெடுக்கும் பணியில் அவர் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து செயல்படுத்தி கொண்டிருந்த வேளையில் அவர் அநேக காரியங்கள் பண்ணினார். முதல் காரியம் அவர் போதனை செய்தார். இரண்டாவது காரியம் அவர் அற்புதங்கள் செய்தார். மூன்றாவது காரியம், இந்த அற்புத காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேளையில் அவர் நோயோடு இருந்தவர்களை, வியாதி படுக்கையில் இருந்தவர்களை எல்லாம் அற்புதமான விதத்தில் சுகப்படுத்தினார். இதை கேள்விப்பட்டவர்கள் பலர், இதை கண்ணுக்கு கண்ணாக பார்த்தவர்கள் பலர். இப்படியாக பார்த்தவர்களும் கேட்டவர்களும் எல்லாருமே நம்பினார்களா இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, அவருடைய சொந்த ஜனமாகிய யூத மக்களே அவரில் நம்பிக்கை கொள்ளவில்லை. அநேகர் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதனால் தான் இந்த யூத வழிமுறையில் வந்திருக்கக்கூடிய ரிலிஜியஸ் லீடர்ஸ், மத தலைவர்கள் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு எதிராக சதி செய்தார்கள். எல்லாரும் கிடையாது, ஒரு சில நல்ல மத தலைவர்களும் இருந்தார்கள். அதுல குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னா நிக்கதேம் அப்படி என்பவர். அவர் இயேசு மீது ரொம்ப மரியாதையும் பக்தியும் வைத்திருந்தார். சரி, இப்போ நம்முடைய இந்த நூற்றுவ தலைவனுக்கு வருவோம். இந்த நூற்றுவ தலைவன் யார்? ரோமானிய படை வீரர்களில் 100 பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன். அவன் இயேசு செய்த அற்புத காரியங்களை பார்த்து கேள்விப்பட்டு தன்னுடைய குமாரனுக்கு இருக்கக்கூடிய வியாதியை இயேசுவால் சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி தன்னுடைய அதிகாரத்தை கூட அவன் பொருட்படுத்தாது தன்னுடைய மகனுக்காக இயேசு அண்டை வருகிறான். பாருங்க, ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரோமானிய தலைவன் தன்னுடைய சொந்த பிள்ளைக்காக தன்னுடைய பவரை கூட விட்டுட்டு இறங்கி வர்றான். அதை பார்க்கிறப்போ இயேசு ஆண்டவர் தான் இந்த ஜனங்களுக்காக வந்ததை நினைவு கூறுகின்றார். இந்த ஜனங்கள் பாவத்தில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை இப்படியே விட்டால் பாவம் இவர்களை அழித்து விடும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அவருடைய தகப்பன் இந்த பூமிக்குள் அனுப்பி வைத்தார். அப்போ இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒப்பிட்டு பார்க்கிறாரு. ஒரு தகப்பனின் அன்பு அவரை விட சிறப்பாக வேறு எவராலும் புரிஞ்சிக்கவே முடியாது. இயேசு ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய அப்பாவினது அன்பை போன்றுதான் இந்த அப்பாவினது அன்பும் இருக்கிறது. ஆகவே நான் நிச்சயமாக இவனுக்கு உதவி செய்யணும். அவன் புறஜாதி தான். இன்னும் சொல்ல போனா நாம் எல்லாரும் கத்தோலிக்கர்கள்,
நம்முடைய ஆலயங்கள்ல நாம நற்கருணை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாம திருமுழுக்கு பெற்றிருக்கணும், நன்மை பெற்றிருக்கணும், நாம கத்தோலிக்கர்களாக பிராக்டிஸ் பண்ணுகின்ற கத்தோலிக்கர்களாக இருக்கணும். அப்போ இயேசு ஆண்டவரை நாம ஆலயத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாம இத்தனையும் பண்ணி இருக்கணும். ஆனா இதுல ஒரு விந்த பாருங்க, நற்கருணை எழுந்தேற்ற வேளையின் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் அப்படியே தூக்கி ஜனங்களுக்கு காட்டிவிட்டு குருவானவர் சொல்லக்கூடிய ஜெபம் எங்க இருந்து எடுக்கப்பட்ட ஜெபம்? தோ இந்த ரோமானிய படை தலைவன் இருக்கிறானே, அவன் சொன்ன வார்த்தைகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஜெபமாகும். அவன் என்ன சொன்னா? ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். பாத்தீங்களா, நம்முடைய திருப்பலியில நாம பயன்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த ஜெபம் ஒரு பரிசேயன் சொன்ன ஜெபம் கிடையாது, ஒரு சதுசேயன் சொன்ன ஜெபம் கிடையாது, எந்த ஒரு மத தலைவர்களும் வரலாற்றில் சொல்லிக்கிட்ட ஜெபமே கிடையாது. மாறாக ஒரு புறவினத்தான் சொல்லிக்கிட்ட வார்த்தைகள் அவை இன்னைக்கு ஜெபமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இயேசு ஆண்டவர் யாரையும் புறம் தள்ளி நடக்கிறவர் கிடையாது. உண்மைதான், அவர் இந்த உலகத்திற்குள் வந்தது பிரிந்து போன ஆடுகளுக்காக, வழி தவறி போன ஆடுகளுக்காக, இஸ்ரவேலர்களில் வழி தவறி பாவத்தில் வீழ்ந்த ஜனங்களுக்காக, யூத மக்களுக்காகத்தான். ஆனாலும் அவரை யாரெல்லாம் நம்பி அவரிடம் வந்தார்களோ அவர்களை ஒருபோதும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் புறம் தள்ளி நடக்கவே இல்லை. அப்போ புறஜாதிகளுக்கே, நம்முடைய மதத்தை சேராதவர்களுக்கே இயேசு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்படின்னா ஏன்னா அந்த நூற்றுவ தலைவன் இயேசு ஆண்டவர் கிட்ட வந்து இந்த வார்த்தைகளை சொன்னதும் இயேசு ஆண்டவர் பதிலுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? நீ வீட்டை போப்பா, தைரியமா போ, நம்பிக்கையோடு வந்தல்ல, அதே நம்பிக்கையோடு வீட்டை போய் பாரு, உன்னுடைய மகன் நலமடைந்து இருப்பான். இயேசு ஆண்டவர் ஒரு புற இனத்தவனுக்கே அப்படி பண்ணுவார். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் பண்ண மாட்டாரா என்ன? பண்ணுவார், நிறைய பண்ணுவார். நாம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே கொடுப்பார், அவர் பண்ணுவார். ஆகவே நாம என்ன பண்ணிக்கணும்? முதல்ல நாம 3 காரியங்கள் பண்ணணும். முதல்ல இந்த காரியம், காரியம் நீங்க அவரை நம்பிக்கணும். சூழ்நிலை எப்படி மோசமானதாக இருந்தாலும் டோன்ட் வரி. இந்த சூழ்நிலையே உருவாக்கக்கூடியவர் தெய்வம். இன்னும் சொல்ல போனா இந்த சூழ்நிலை உங்களுக்கு மட்டும்தான். இந்த சூழ்நிலை வேணுமாக இருந்தா உங்களை கட்டுப்படுத்தலாம், ஆனா தெய்வத்தை கட்டுப்படுத்தி விட முடியாது. ஏன்னா இந்த சூழ்நிலையே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். ஆகவே என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்பிக்கை தளராதீர்கள். காரியம். 2வது காரியம், நீங்க ஜெபிச்சுட்டு ஆண்டவர் நீங்க கேட்ட காரியம் தரும் வரைக்கும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. டெய்லி நாம திருப்பலி வேளையில 7 காரியங்கள், அத்தோடு 8வதாக உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லித்தானே ஜெபிக்கிறோம் நற்கருணை வேளையில. அப்படி ஜெபிக்கின்ற வேளையில கடைசியாக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? எழுந்தேற்ற வேளையில நான் அப்பத்தையும் ரசத்தையும் மேலே தூக்கி அவருக்கு நன்றி சொல்லுவதற்கு முன்னதாக நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அந்த வார்த்தைகள் எப்படி நான் சொல்லுகின்ற வார்த்தைகள்? நம்பிக்கையில் சொல்லுகின்ற வார்த்தைகள். நான் என்ன சொல்லிப்பேன்? ஆண்டவர் நாம் கேட்ட தேவைகளை கேட்ட மாத்திரத்திலேயே நிறைவேற்றி கொடுத்து விட்டார் அப்படின்னு நம்பிக்கோங்க. நம்பினா என்ன பண்ணுவீங்க? கிடைச்சிட்டுது அப்படின்னு நம்பினா என்ன பண்ணுவீங்க? 2வது காரியம், நன்றி சொல்லிப்பீங்க. நன்றி சொல்லுங்க. நீங்க கேட்ட காரியம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் நன்றி சொல்லுங்க. 3வது காரியம், நீங்க எந்த காரியம் குறித்து நம்பிக்கையில கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பிஹேவ் பண்ணுங்க. உங்க பிஹேவியர்ல அதை காமிங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம் இதுக்கு சொல்றேன். நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, நம்பிக்கையில ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்ச மாத்திரத்திலேயே
சூழ்நிலை வேணா உங்களுக்கு சாதகமாக இல்லாது இருக்கலாம். ஆனா நீங்க நம்புறீங்க, ஜெபிச்சிட்டீங்க. ஜெபிச்ச அடுத்த கட்டம், நீங்க டெய்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு இந்த குழந்தை கிடைக்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு நீங்க நன்றி சொல்லாதீங்க. இந்த குழந்தைய நீங்க நான் கேட்ட மாத்திரத்திலே கொடுத்துட்டீங்க, என்னுடைய குழந்தை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துங்க. 3வது காரியம், அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்த அந்த தருணத்துல இருந்து நீங்க எப்படி அந்த குழந்தைய வளர்க்க போறீங்க அப்படி என்கின்ற எக்ஸைட்மெண்டோட வாழ்ந்து கொள்ளுங்க. சந்தேகத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு. இது குழந்தை பாக்கியத்திற்கு மாத்திரமான செய்தி கிடையாது. எல்லா விதமான காரியங்கள், அவரவர் நிலையில் என்னென்ன காரியங்களுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நூற்றுவ தலைவனை போன்று நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லிடுவாரு. என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து நிற்கிறீங்க, அந்தந்த காரியங்களை குறித்து ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 3வதாக, நீங்க ஜெபிச்ச காரியம் கைகூடி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க அதையே கிடைத்ததாக நினைத்து நினைத்து வாழ்ந்து கொள்ளுங்க. அப்படி வாழ்ந்து பாருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க கனவுல, இமேஜினேஷன்ல இந்த காரியம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா, அதுவே உங்களுக்கு நிஜமாகி போக. பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் வாசிக்கலாம். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாப்பேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே பாருங்க, யாப்பேசு என்ற ஒருவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஜெபமானது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யாப்பேசு என்றால் அவன் வேதனையின் மகன். ஒரு துயரமான ஒரு மனிதன், ஒரு வேதனையில இருக்கக்கூடிய ஒரு மகனாக யாப்பேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு துயரத்தின் மகனாக இருந்த யாப்பேசு தன்னுடைய வாழ்க்கையில இதே துயரத்துல, வேதனையில, கஷ்டத்திலேயே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பாமல் ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் வேண்டினதை, அவர் ஜெபித்ததை அவருக்கு கொடுத்தார் என்று இந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்பாட்டை தருகிறது. என்ன? இந்த உலகத்துல ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருகிறார். அவருடைய துக்கத்தை மாற்றுகிறார், கண்ணீரை மாற்றுகிறார், அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பகுதியில பாருங்க, யாப்பேசுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும். என்ன ஆசைன்னா, ஆண்டவரே எதையாவது தாருங்க அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்றாரு? என் எல்லை பெரிதாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம்? நான் நல்லா இருக்கணும், நான் முன்னேறணும், என் வாழ்க்கையில நான் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு விருப்பத்தோடு தான் இந்த வாழ்க்கை பயணத்திலே வாழ்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தர் போய் ஒரு செடியை நட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடி நட்டினா அவங்க என்ன விருப்பத்தோடு நட்டுவாங்க? இந்த செடி வளரணும், மரமாகணும், காய்க்கணும், பூக்கணும், காய்க்கணும், கனி கொடுக்கணும். இது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதே போல ஒருவருக்கு திருமணம் முடியுது. முடிஞ்ச உடனே பெரியவங்க இல்லை, எல்லாருமே நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, ஏதாவது
விசேஷம் உண்டா? இந்த கேள்வியோட அடிப்படை என்ன? இவங்க 2 பேரா இப்படி இருந்துடக்கூடாது, இவங்களுக்கு அப்புறம் இவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும், இது விருப்பம். அல்லேலூயா. ஒரு கடையோ ஒரு இடத்துலயோ ஒரு வேலைக்கோ போய் சேர்றோம், ஒரு ஜாப் ஒரு வேலையில போய் சேர்றோம், இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு கடை ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். என்ன விரும்புவோம் அப்படின்னா, நீங்க இந்த சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல பல இடங்கள்ல இருக்குது. ஆனா அவங்க என்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க? ஒரு வசந்தன் கோ அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு பாப்புலரிட்டியான ஒரு கடை. என்னங்க அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு சாதாரணமாக 2 சேர் எடுத்து ஒரு ஃபேன் எடுத்து வீடுகளில் போய் என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. பழைய பேப்பர் எடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய ஆலம்பரம் போல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து ஒரு ஸ்தாபனத்தை அவர்கள் நிரப்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு அடிப்படை காரியம் உலகத்துல ஒரு மனிதன் அப்படியே இருப்பது அல்ல, அவன் வளர வேண்டும், அவன் வாழ்க்கை உயர வேண்டும், அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒரு உயர்வு, ஒரு பெருக்கம், ஒரு விரிவாக்கம். சொல்லுங்க, உயர்வு, பெருக்கம், விரிவாக்கம். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ஜெபத்துல வந்திருக்கீங்க, எத்தனையோ ஆசையோட வந்திருப்பீங்க. ஆண்டவரே, என் பையனை ஆசீர்வதிங்க, என் மகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்க தேவையை சந்திங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற அந்த விரிவாக்கத்தை, அந்த பெருக்கத்தை, அந்த உயர்வை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க உள்ளத்தின் விருப்பமாகிய, நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க உள்ளத்தின் விருப்பமாகிய உயர்வையும் பெருக்கத்தையும் முன்னேற்றத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நம்புறீங்களா? கேக்குதா ஒழுங்கா? நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை, பெருக்கத்தை, விரிவாக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட்.